இதுதான் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் இது நான் காமெடியாக இருக்கேன் இப்போ பார்க்க. வேறுங்க ஸ்னோஃபாலில் ஒருத்தங்க கம்பு தூக்கிட்டு போகிறாங்க, ஏதோ ஸ்கீயிங் பண்ணுற மாதிரி. பார்த்தீங்களா ஸ்னோஃபால் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒயிட் கிறிஸ்மஸ் இல்லை, பட் அடுத்த நாளைக்கு பயங்கரமான ஸ்னோஃபாலாக இருக்குது. இப்படி தான் போகிறாங்க. நாங்கள் காலையில் எழும்பும்போதே ஸ்னோஃபால் நிறைஞ்சிருச்சு. ஆமாம், நான் உங்களை வீடியோவில் காட்ட போகிறேன். திரும்புங்க, ஒரு பாட்டுன்னு படிங்க. என்ன பாட்டு படிக்கிறது? கிறிஸ்மஸ் பாட்டு. கிறிஸ்மஸ் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு. கண்ணேவா கண்மணியேவா. இது என்ன டீச்சர் மாதிரி போஸ் கொடுக்குறீங்க கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு? இதுன்னு பார்த்தது ஆல்ரெடி. அதை போட்டுன்னா தொடர் தூக்கம் தான் வரும். இல்லாட்டினா மட்டும் நல்ல தூக்கம் வருது. நல்ல ஸ்னோஃபால் ஆகுதா, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கா, கதக்கு தப்பு இவ்வளோ நேரம் வேலை. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் போட்டா அம்மா தூங்குறாங்க. ஸோ நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்து கொண்டு இருந்தோம். அப்போ உடனே ஃபயர் அலாம் போக ஆரம்பிச்சிட்டு, அதனால் எங்கள் அம்மா பயந்துட்டாங்க. ஆக்சுவலி இப்போ ஃபயர் ட்ரக்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பனியில் வருவாங்க, பாப்பா எப்படி வராங்கன்னு. கொடுமையே பார்த்தீங்களா? இது ஸ்னோ ட்ரக்மா? யா, ஒரு ஸ்னோ ட்ரக் வந்துருக்குற. இப்படி தான் வந்து ஸ்னோவெல்லாம் சரி பண்ணுவாங்க. அதை விட்டு நான் ஓடிப்போய் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னா என்ன நடக்குன்னு. அதுக்குள்ளே ஏதாவது வந்தோன்னே பாருங்க, ஃபயர் ட்ரக் வந்துருச்சு. அம்மா வந்துருச்சு. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருச்சு ஃபயர் ட்ரக். 3 வருது. அப்படியா? 3 வருது, பின்னாடி 3 வருது. ஓ, பாருங்க எப்படி இறங்குறாங்கன்னு. ஆக்சுவலி 3 வந்து இறங்கிருச்சு. இங்க பாருங்க, அங்கே அந்த பக்கமே அப்படியே இந்த குளிர்லயும் அவங்க பயங்கர இதுவா வந்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு வேகம் வந்திருக்காங்க, பாவம் அவங்க. இங்க பாருங்க, இன்னொன்னு வந்திருக்கு பின்னாடியே. அதுக்கு பின்னாடி இன்னொன்று நிற்குது. அப்படியா? பரவாயில்லையே, 3 வந்துருச்சு. எல்லாரும் இப்பதான் வராங்க. பின்னாடி வந்துச்சு. ஆனால் வர்றாங்க பேர் இறங்கி. எல்லா வண்டியில இருந்தும் 4 பேர் இறங்கி போடுறாங்க. ஜஸ்ட் ஜென்ரல் ஆட்கள். ஓ யா, அவங்க எல்லாருமே இதில் உள்ளவங்க தான் இறங்கி போடுறாங்க. 4 பேர் ஃபயர்மேன்ஸ் 4 பேர் இறங்கி. ஆனால் இது இன்னும் ஸ்டாப் ஆகல. அங்கே மேலே பார்த்தீங்களா, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஆக்கம் இருக்கு மேலே. யா, எங்கள் அம்மா வந்து ஒரே பதற்றத்தில் அப்படியே என்னம்மா பண்ணி கொண்டு இருந்தீங்க? ஓடி ஓடி பார்க்குறேன் எல்லா இடமும் என்ன நடக்குது. ஓ மை காட், இந்த ஒரு வார்த்தையை விடவே மாட்டீங்க. இப்போ 1 போயிடுச்சு, 2 நிற்கிது. பாப்போம் நம்ம இனி அங்கே போய் இங்கே என்ன நடக்குது. Any message or report? Attention. Toronto Fire Services is on scene. Heating alarms at the top stairwell B. Please remain in your suites if safe to do so and wait further instructions. If you require assistance, please dial 911. இன்னும் நம்மளுக்கு என்ன தெரில, கட் பண்ணிட்டாங்க. ஓ இல்லை, போயிட்டே இருக்கு. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த சவுண்டு போகிற வரைக்கும் பார்க்க முடியாது. இதுதான் காண்டோஸில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம வந்து வீட்டில் இருந்தோன்னா நம்மளுக்கிட்டேயே அந்த ஃபயர்
அலாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த பட்டன் அமுக்கிட்டோம்னா சரியாயிடும் பிரச்சனை. காண்டோஸில் இருந்தோன்னா, அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் காண்டோஸ்னு சொல்லுவோம், இங்கே இருந்தோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கி இருக்கும்போது லைட்டாக சமைக்கும் போது புகை வந்துருச்சுனாலே இந்த அலாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும். பட் நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நாமளே அதை டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஒரு ஸ்டூல் போட்டு ஃபயர் அலாம் எங்கே இருக்கோ அதில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அதை மட்டும் அமுக்கிட்டோன்னா கதை முடிஞ்சுது. சில அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி பட்டன் வச்சு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபயர் ட்ரக் வந்து ஃபயர்மென் தான் வந்து அது என்னன்னு செக் பண்ணி இது பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப நேரமாக இதே சவுண்ட் இருக்குனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஃபைனலி இந்த சவுண்ட் மியூசிக் எல்லாம் நின்று போச்சு. அவங்களும் கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்க்க பைத்தியக்காரமா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வண்டி. அதில் தான் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. இது வந்து க்ளோஸில் இருக்குது. அங்கிருந்து தான் எல்லாம். எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி பயங்கரமான ஃபயர் சர்வீஸோட ரெப்ரசன்டேட்டிவ். Attention, Toronto Fire Services, and determine it to be an accidental activation. You can now go back to your regular activities. Always. Attention, Toronto Fire Services. Thank you. திரும்பியும் இது ஃபால்ஸ் அலாம். ஓ மை காட். பட் இருந்தாலும் அவங்க இந்த பணியில் வந்து வேலை பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு திருப்பி என்ன ஏதோ சொல்கிறாங்க. You may now go back to your regular activities. There'll be no further announcements. Thank you. அவ்வளோதான். இதுதான் அடிக்கடி நடக்கும். உண்மையாகவே ஒரு ஃபயர் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரேர் தான். ஸோ இப்படி தான் ஃபால்ஸ் அலார்ம்ஸ் நிறையா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க இப்படி பண்ணுறனால தான் உண்மையாகவே ஒன்று வரும்போது வந்தாலும் அதை வந்து பெருசாகாமல் அதை பாதுகாக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன மேட்ரு நடக்கும்போதே அவங்க ஓடி வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாங்க. சின்னதாக சமையல் பண்ணுற அந்த பிரச்சனை கூட நிறையா நம்மளோட ஆட்கள் வந்து ஸோ அவங்க ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சிஜன் சிலிண்டர் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா பயங்கர புகை வந்துச்சுன்னா அவங்களுக்கு மூச்சு விட முடியாது இல்லையா? அதனால தீப்பட்டாலும் எதுவும் ஆகாமல் இருக்கு. பாதுகாப்பு உடை எல்லாம் போட்டுட்டு வேகமாக விரைஞ்சி வர்றாங்க. ஆமாம், எங்கள் அம்மா தான் என்சைக்ளோபீடியா. ஆமாம், ஏன்னா அவங்க நம்ம வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பு ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே ஒரு அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருமே அவங்கள பாதுகாத்து அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட் வீடுக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பாக இருந்து ஒரு ஃபயர் ப்ராப்ளம் வராமல் அடுத்தவங்களுக்கும் தொல்லை இல்லாமல் நமக்கும் தொல்லை இல்லாமல் சேஃப்டி சிஸ்டத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம எப்போவுமே விழிப்பாக இருப்போம், மற்றவங்களுக்கும் நல்லது செய்வோம், நாமும் நல்லதாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த சன் டிவியில் பேசின மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஏன்னா இதான் போகுது மூவ் ஆகிடுச்சு. இதுதான் மெயின் டொராண்டோ ஃபயர். இது சப்போர்ட்டிங் வண்டி, அதுதான் மெயின். அந்த லிஃப்ட் எல்லாம் இருக்குதுல, அந்த லிஃப்டா லாடர் ஏணி. சரி அம்மா, மேன் வர்சஸ் பி பார்க்குறீங்களா? அது தூரம் அழகான வீடியோ பண்ணியாச்சு. சரி, இனி அமைதியாக உட்காருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நான் பண்ணுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் ஒரு ஏதாவது நீங்கள் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள் காமெண்ட் செக்ஷனில். நான் என்ஜாய் பண்ணிங்கனாலும் அந்த அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி. ஓகே, பாய் கைஸ்.